தமிழக அரசியல் வரலாற்றில் நாம் இதுவரை பார்த்திராத ஒரு மிகப்பெரிய திருப்பம் இப்போது நிகழ்ந்திருக்கிறது. சதுரங்க வேட்டையில் காய் நகர்த்துவது போல 2026 சட்டமன்ற தேர்தல் களம் இப்போது யாரும் எதிர்பார்க்காத திசையில் திரும்பியிருக்கிறது. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக, இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக. ஆனால் இவர்களுக்கு போட்டியாக இவர்களை வீழ்த்தியே தீர வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு கரம் கோர்த்திருக்கிறார்கள் சசிகலாவும் மருத்துவர் ராமதாசும். இது வெறும் தேர்தல் கூட்டணி மட்டுமல்ல, இது பல ஆண்டுகால அரசியல் கணக்குகளை தீர்க்கப் போகும் ஒரு போர் என்றே சொல்லலாம். சசிகலாவின் அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் ராமதாஸின் ஆதரவாளர்கள் இணைந்து தமிழகத்தின் 120க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறார்கள். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், சசிகலா குறிவைத்திருப்பது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களைத்தான். இதுதான் இப்போ எல்லாரும் பேசுற மிக முக்கியமான காரணம். சரி, இந்த திடீர் கூட்டணி எப்படி உருவானது? 2026 ஏப்ரல் மாதத்தின் இந்த கோடை வெயிலை விட அரசியல் களம் ஏன் இவ்வளவு சூடாக இருக்கிறது? இதை புரிந்து கொள்ள நாம் சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டும். அதிமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட சசிகலா நீண்ட நாட்களாகவே ஒற்றை தலைமை விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக காய்களை நகர்த்தி வந்தார். மறுபுறம் பாமகவில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான மோதல் உச்சகட்டத்தை எட்டியது. தனது மகன் அன்புமணி ராமதாஸ் தன்னிச்சையாக முடிவுகளை எடுப்பதாகவும் கட்சியின் கொள்கைகளை சிதைப்பதாகவும் குற்றம் சாட்டிய மருத்துவர் ராமதாஸ் இப்போது சசிகலாவுடன் கரம் கோர்த்திருப்பது தமிழக அரசியலில் ஒரு புதிய துருவத்தை உருவாக்கியுள்ளது. சசிகலா தரப்பு தென்னந்தோப்பு சின்னத்திலும் ராமதாஸ் ஆதரவாளர்கள் சிலிண்டர் சின்னத்திலும் களமிறங்கியிருப்பது அதிமுக மற்றும் அன்புமணி தரப்புக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தேர்தலின் மாஸ்டர் பிளான் என்ன தெரியுமா? எடப்பாடி பழனிசாமியின் கோட்டையாக கருதப்படும் கொங்கு மண்டலத்திலும் பாமகவின் பலமான வட தமிழகத்திலும் அதிமுகவின் வாக்குகளை பிரிப்பதுதான் இவர்களின் முதல் குறிக்கோள். குறிப்பாக அதிமுகவின் 9 முன்னாள் அமைச்சர்களை குறிவைத்து சசிகலா தரப்பு மிக பலமான வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளது. எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து சசிகலா தரப்பில் AL சுரேஷ் போட்டியிடுகிறார். இங்கேதான் ட்விஸ்ட் இருக்கிறது. சுரேஷ் அந்த பகுதியில் நன்கு அறிமுகமானவர் மட்டுமல்ல, அதிமுகவின் அதிருப்தி வாக்குகளை தன் பக்கம் இழுக்கும் வல்லமை கொண்டவர். இதேபோல் கோவில்பட்டி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவை எதிர்த்து சிவகண்ணன் களம் காண்கிறார். ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர் தேர்வு என்பது மிக துல்லியமாக செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த தேர்தல் மாற்றங்களை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இது வெறும் பழிவாங்கும் அரசியலா அல்லது ஒரு மாற்றத்திற்கான தொடக்கமா? உங்களோட கருத்தை மறக்காம யோசித்து வையுங்க. உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், சசிகலாவின் இந்த பயணம் வெறும் தேர்தல் வெற்றிக்கானது மட்டுமல்ல, அதிமுகவின் உரிமை யாருக்கு என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு யுத்தம். இதற்காகத்தான் அவர் தனது கட்சியின் பெயரிலேயே புரட்சித் தலைவர் மற்றும் மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆகிய வார்த்தைகளை இணைத்துள்ளார். இதன் பின்னணி என்னவென்றால், தொண்டர்களிடையே தார்மீக ரீதியாக தான் உண்மையான அதிமுக என்று காட்டுவதுதான் சசிகலாவின் திட்டம். மறுபுறம் மருத்துவர் ராமதாஸின் நிலைப்பாடு இன்னும் தீவிரமாக இருக்கிறது. கடந்த சில மாதங்களாகவே தைலாபுரம் தோட்டத்தில் நடக்கும் விவாதங்கள் அனைத்தும் அன்புமணி ராமதாஸின் செயல்பாடுகளுக்கு எதிராகவே இருந்தன. பாமகவின் மாம்பழம் சின்னம் தற்போது அன்புமணி தரப்பிடம் இருந்தாலும் ராமதாஸின் ஆதரவாளர்கள் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவது மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று அரசியல் நோக்காளர்கள் கருதுகின்றனர். ஆனால் ராமதாஸ் தரப்போ தொண்டர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள், சின்னம் ஒரு தடையல்ல என்று அடித்து கூறுகிறார்கள். குறிப்பாக சேலம் மேற்கு தொகுதியில் தற்போதைய MLA அருள் மீண்டும் போட்டியிடுவது கவனிக்கத்தக்கது. இவர் ராமதாஸின் தீவிர விசுவாசி. அதேபோல் பாமக பொதுச் செயலாளர் முரளிசங்கர் காட்டுமன்னார் கோவில் தொகுதியிலும் ம.க. ஸ்டாலின் கும்பகோணத்திலும் களமிறங்குவது அன்புமணி தரப்புக்கு நேரடி சவாலாகும். இந்த தேர்தல் களத்தில் நிலவும் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அனுதாப அலை. மருத்துவர் ராமதாஸ் தனது சொந்த மகனே கட்சியை கைப்பற்றி கொண்டாதாக உருக்கமாக பேசி வருவது வன்னியர் சமுதாய வாக்குகளிடையே ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சில ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அறிக்கைகள் கூறுவது என்னவென்றால், வட தமிழகத்தில் உள்ள பல தொகுதிகளில் அன்புமணிக்கு எதிரான அதிருப்தி அலை நிலவுகிறது.
அதே சமயம் சசிகலாவிற்கு தென் தமிழகத்தில் உள்ள முக்குலத்தோர் சமுதாய வாக்குகளின் ஆதரவு ஓரளவிற்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இரண்டு சமூகங்களின் வாக்குகளும் ஒரு புள்ளியில் இணைந்தால் அது அதிமுகவின் வெற்றி வாய்ப்புகளை பலமாக பாதிக்கும். இதனால்தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தற்போது கடும் நெருக்கடியில் உள்ளது. இப்போது நாம் சில முக்கிய தொகுதிகளின் நிலவரத்தை பார்ப்போம். திருமங்கலம் தொகுதியில் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாருக்கு எதிராக ஜீவிதா நாச்சியார் களமிறக்கப்பட்டுள்ளார். இவர் அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களிடையே ஒரு செல்வாக்குமிக்க நபராக பார்க்கப்படுகிறார். அதேபோல் விராலிமலை தொகுதியில் அதிமுகவின் சிட்டிங் எம்எல்ஏ மற்றும் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கருக்கு எதிராக கார்த்திகா என்பவர் போட்டியிடுகிறார். விஜயபாஸ்கர் அந்த தொகுதியில் பலமானவர் என்றாலும் சசிகலா தரப்பு அங்கே தீவிரமான களப்பணியை செய்து வருகிறது. மயிலம் தொகுதியில் சி.வி. சண்முகத்தை எதிர்த்து சேகர் போட்டியிடுகிறார். சி.வி. சண்முகம் எப்போதும் சசிகலா மற்றும் டிடிவி தினகரனுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை முன்வைப்பவர். எனவே அவரை வீழ்த்த சசிகலா தரப்பு மிக தீவிரமாக காய் நகர்த்தி வருகிறது. உசிலம்பட்டி தொகுதியை பொறுத்தவரை தற்போதைய எம்எல்ஏ ஐயப்பன் சசிகலா கட்சி சார்பிலேயே மீண்டும் களமிறங்கி இருப்பது ஒரு பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. இது சசிகலா தரப்பிற்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துள்ளது. அதாவது தற்போதைய எம்எல்ஏக்களே சசிகலா பக்கம் வருகிறார்கள் என்ற பிம்பத்தை இது உருவாக்குகிறது. இந்த அரசியல் போரில் திமுகவின் நிலைப்பாடு என்ன? ஆளும் கட்சியான திமுக இந்த மோதல்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாலும் அவர்களின் தேர்தல் வியூகமும் இதில் அடங்கியிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் தனது பிரச்சாரங்களில் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவின் காலில் விழுந்த பழைய வீடியோக்களை காட்டி விமர்சித்து வருகிறார். இது ஒருபுறம் அதிமுகவை சங்கடப்படுத்தினாலும் மறுபுறம் சசிகலாவிற்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பதாகவே அமைகிறது. சசிகலா கூட சமீபத்தில் பேசும்போது உதயநிதி சொல்வது உண்மைதான் என்று நேரடியாக தாக்கி பேசினார். பொதுவான பின்னணியை பார்த்தால் தமிழக அரசியலில் இது ஒரு புதிய பரிணாமம். இதுவரை ஜாதி ரீதியான கட்சிகள் அல்லது திராவிட கட்சிகளுக்கிடையேதான் போட்டியிருந்தது. ஆனால் இப்போது ஒரே கட்சிக்குள் இருக்கும் இரண்டு ஆளுமைகள் அல்லது ஒரு குடும்பத்திற்குள் இருக்கும் தந்தை மற்றும் மகனுக்கு இடையிலான போர் என்பது 2026இன் மிகப்பெரிய அடையாளமாக மாறியிருக்கிறது. சர்வதேச ஊடகங்கள் மற்றும் அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தின்படி இந்த உட்பூசல்கள் தமிழகத்தின் வளர்ச்சியை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. ஆனால் அரசியல் களமோ உணர்ச்சிபூர்வமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக சசிகலா மற்றும் ராமதாஸ் ஆகிய இருவருமே துரோகம் என்ற வார்த்தையைத்தான் தங்களின் பிரச்சார ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறார்கள். சமீபத்திய அரசு அறிக்கைகள் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் தகவல்களின்படி இந்த முறை சுயேச்சை வேட்பாளர்கள் மற்றும் சிறு கட்சிகளின் எண்ணிக்கை கடந்த தேர்தல்களை விட அதிகமாக உள்ளது. சசிகலாவின் கட்சி மற்றும் ராமதாஸ் ஃபேக்ஷன் ஆகிய இருவருமே முறையான சின்னங்களை பெறுவதில் பல சட்ட போராட்டங்களை சந்தித்தனர். நீதிமன்றம் வரை சென்ற இந்த சின்னம் விவகாரம் இறுதியில் தென்னந்தோப்பு மற்றும் சிலிண்டர் ஆகியவற்றில் வந்து முடிந்திருக்கிறது. இந்த சின்னங்கள் மக்களை சென்றடையுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் இன்றைய சமூக ஊடக காலத்தில் சின்னங்களை விட வேட்பாளர்களின் முகங்கள் மற்றும் அவர்களின் பின்னணிதான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. டிஜிட்டல் பிரச்சாரங்களில் சசிகலா தரப்பு முன்னணியில் இருப்பதை நாம் காண முடிகிறது. இங்கே நாம் ஒரு முக்கியமான புள்ளி விவரத்தை கவனிக்க வேண்டும். கடந்த தேர்தல்களில் அதிமுக மற்றும் பாமக கூட்டணியில் இருந்தபோது பெற்ற வாக்கு சதவீதத்திற்கும் இப்போது அவர்கள் பிரிந்து நிற்கும்போது பெறப்போகும் வாக்கு சதவீதத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். இந்த வாக்குகள் சசிகலா ராமதாஸ் கூட்டணிக்கு போகுமா அல்லது ஆளும் திமுகவிற்கு சாதகமாக முடியுமா என்பதுதான் இப்போதைய மர்மம். ஆனால் இந்த தேர்தலில் சைலண்ட் வோட்டர்ஸ் எனப்படும் அமைதியான வாக்காளர்களின் பங்கு மிக முக்கியமானது. அவர்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறார்கள் என்பதை யாராலும் கணிக்க முடியவில்லை. சசிகலாவின் பிரச்சார கூட்டங்களுக்கு வரும் கூட்டம் அவர் மீதான அனுதாபத்தை வெளிப்படுத்துகிறதா அல்லது அவர்கள் வெறும் பார்வையாளர்களா என்பதும் தேர்தல் முடிவுகளில்தான் தெரியும். இந்த இடத்தில் ஒரு முக்கிய தகவல். 2026 ஏப்ரல் 12ஆம் தேதியான இன்று வரை கிடைத்துள்ள தகவல்களின்படி தேர்தல் களம் மிக நெருக்கமான ஒரு போட்டியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப் போவது வெறும் சில 1000 வாக்குகள்தான்.
இந்த சூழ்நிலையில்தான் சசிகலா தனது ஒவ்வொரு பேச்சிலும் எடப்பாடி பழனிசாமியின் கடந்தகால செயல்பாடுகளை விமர்சித்து வருகிறார். பதவி கொடுத்தவர்களுக்கு துரோகம் செய்தவர் மக்களுக்கு எப்படி உண்மையாக இருப்பார் என்பதுதான் சசிகலாவின் பிரதான கேள்வி. அதேபோல் மருத்துவர் ராமதாஸ் பாமக என்பது ஒரு தனிநபரின் சொத்தல்ல, அது ஒரு சமூகத்தின் வியர்வை என்று பேசி அன்புமணியின் தலைமைக்கு எதிராக தொண்டர்களை திரட்டி வருகிறார். சரி, இப்போ உண்மை என்ன? இந்த கூட்டணி நிஜமாகவே அதிமுகவை வீழ்த்துமா? அரசியல் விமர்சகர்கள் சொல்வதென்னவென்றால், சசிகலாவும் ராமதாசும் வெற்றி பெறுகிறார்களோ இல்லையோ, அவர்கள் நிச்சயம் பல இடங்களில் அதிமுகவின் வெற்றியை தடுக்க முடியும். இந்த ஸ்பாய்லர் எஃபெக்ட் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும் மிகப்பெரிய பயம். ஒருவேளை வாக்குகள் பிரிந்தால் அது நேரடியாக திமுகவிற்கு சாதகமாகிவிடும். இதனால்தான் அதிமுக தற்போது தனது பிரச்சார வியூகத்தை மாற்றியுள்ளது. சசிகலாவை பற்றி பேசுவதை தவிர்த்து நேரடியாக திமுகவின் குறைகளை மட்டும் பேசத் தொடங்கியுள்ளனர். ஆனால் சசிகலா விடுவதாக இல்லை. அவர் செல்லும் இடமெல்லாம் உண்மையான அதிமுக தொண்டர்கள் என் பக்கம் என்று முழங்கி வருகிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்க வேண்டியது இளைஞர்களின் மனநிலை. 2026இல் முதன்முறை வாக்களிக்கும் பல இளைஞர்களுக்கு சசிகலாவின் கடந்தகால அரசியல் அல்லது ராமதாசின் போராட்டங்கள் பற்றி பெரிய அளவில் புரிதலில்லை. அவர்களுக்கு தேவை வேலைவாய்ப்பும் மாநிலத்தின் வளர்ச்சியும் மட்டுமே. இதை உணர்ந்துள்ள சசிகலா தனது தேர்தல் அறிக்கையில் பல கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்துள்ளார். கல்விக்கடன் ரத்து, குடும்ப தலைவிகளுக்கு ஊக்கத்தொகை என பல அறிவிப்புகள் இதில் அடங்கும். ஆனால் நிதி நெருக்கடியில் இருக்கும் தமிழகத்தில் இதெல்லாம் சாத்தியமா என்ற கேள்வியும் எழுகிறது. இருப்பினும் வாக்கு சேகரிப்பில் இந்த வாக்குறுதிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இப்போது ஒரு முக்கியமான கட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த அரசியல் போரின் அடுத்த கட்டம் என்ன? தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு ஒருவேளை எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால், சசிகலா மற்றும் ராமதாசின் ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள் கிங் மேக்கராக உருவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் தமிழக அரசியல் மீண்டும் ஒருமுறை ரிசார்ட் அரசியலுக்கோ அல்லது குதிரை பேரத்துக்கோ தள்ளப்படுமா என்ற அச்சமும் மக்களிடையே இருக்கிறது. ஆனால் ஜனநாயக முறையில் மக்கள் அளிக்கும் தீர்ப்பு இறுதியானது. இந்த தேர்தல் தமிழக அரசியலில் பலரது எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. எடப்பாடி பழனிசாமியா, சசிகலாவா அல்லது அன்புமணியா? யாருக்கு மக்கள் அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். முடிவாக சொல்லப்போனால் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது வெறும் ஒரு தேர்தல் மட்டுமல்ல, அது ஈகோ, துரோகம், வழிவாங்கல் மற்றும் அதிகாரம் ஆகியவற்றின் கலவையாக மாறியிருக்கிறது. சசிகலா மற்றும் ராமதாசின் இந்த அதிரடி நகர்வுகள் அதிமுகவின் அஸ்திவாரத்தை ஆட்டுமா அல்லது அவர்கள் வெறும் வாக்கு பிரிப்பாளர்களாக மட்டும் நின்று விடுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வி. தமிழகத்தின் இந்த தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் சசிகலா ராமதாஸ் கூட்டணியின் தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இவர்களின் வியூகம் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதிக்குமா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு விறுவிறுப்பான அரசியல் அலசலில் சந்திப்போம். நன்றி.